ஐயோ, ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பீடியா பாருங்க. வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ என்ன நிலவரம், ஒரே கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இப்போ ஒரு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. இந்த கலவரத்துக்கு மத்தியில உங்களுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுமாடா, இப்போ கிரிக்கெட்டிங் அப்டேட் சொல்லனா என்னடா இப்போ தலையா முழுகிடும், அங்க பாடுறா வார் நடந்துட்டு இருக்கு, சோல்ஜர்ஸ் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசினாலுமே ஒரே விஷயம் தான், அங்க வார்ல சண்டை போடுறதுக்கு சோல்ஜர்ஸ் இருக்காங்க. நம்மளோட வேலை என்ன, இங்க வந்து கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் எடுத்துட்டு வந்து போடுற ஒரு சேனல். ஆனா வந்து வார் நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல வந்து சோல்ஜர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அங்க வந்து டே அண்ட் நைட்டா வந்து அடுத்து என்ன நடக்குமே தெரியாம ஒரு அன்சர்டனான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து வீட்ல இருந்து என்ன பண்ண முடியும், நம்ம வேலையை தான் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரீவியஸா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம் செகண்ட் மேட்ச் ஆனப்போ. அதுல வந்து பரத் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனா ஒரு மன குமுறல்களை வந்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதை வந்து லைக் நிறைய பேர் வந்து இது சிஎஸ்கே மும்பை ஃபேன். நான் சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸ் வந்து பயாஸ்டான சேனல், இது நீங்க வந்து நடுநிலையா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரட்டி போட்டு அடிச்சாங்க. இந்த இப்படி சொல்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சிஎஸ்கே கலாய்ச்சி ஸ்டோக்கர் சூப்பர் கிங்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு சிஎஸ்கேயோட லாஸ்க்கு நிறைய மேட்சஸ்க்கு நாங்க வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்க ஒரு வாட்டி பாருங்க. சிஎஸ்கே எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி நாங்க பேசியிருக்கோம், எந்தெந்த இடத்துல சிஎஸ்கே வந்து ஃபெயில் ஆறாங்க, அந்த மாதிரி சிஎஸ்கே எங்கெங்க கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், ஆர்சிபி எங்கெங்க பாராட்டணுமோ அங்கங்க பாராட்டியிருக்கோம். இது அதை போன வீடியோவே ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் தெரியும். அண்ட் வந்து நீங்க அப்பப்போ அங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு பைட்ஸ்ல பார்த்துட்டு அதை வந்து எடுத்து லைக் ஒரு கமெண்டா போட்டு எங்களை திட்டுறது வந்து எங்களுக்கு திட்டுங்க, தப்பே இல்லை. நீங்க வந்து நான் தப்பான கண்டென்ட் நாங்க பேசணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க திட்டுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. நாங்க வந்து அதுல இருந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது பண்ணிப்போம், அதை கிளியர் பண்ணிப்போம். ஆனா நீங்க வந்து ஃபுல்லா ஒரு விஷயத்த பார்க்காம அண்ட் வந்து நாங்க முன்னாடி யார் யார் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். நான் மும்பையை வந்து ரோஹித் சர்மா இஸ் ஃபர்ஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச் அப்போல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எங்க சேனல்ல செகண்ட் வீடியோவே அதுதான். நான் ரோஹித் சர்மாவோட பெரிய ஃபேன், நான் ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். நான் எதுக்கு அந்த வீடியோ போடணும், நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். எதுக்கு அந்த என்னென்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசணும். எல்லா இடத்துலயுமே கிரிட்டிக்ஸ்ன்றது இருக்கணும். அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல நாங்க வந்து அவர் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனா வந்து பேசினா இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிக்கணும், நாங்க வந்து நியூட்ரல் கிடையவே கிடையாது. யார் சொன்னா நாங்க நாங்க வந்து நியூட்ரல்? நாங்க எங்கேயுமே வந்து நியூட்ரல், நாங்க இந்த பிரான்ச்சைசி சப்போர்ட் பண்ண மாட்டோம், எல்லாருமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிலாம் நாங்க எங்கேயுமே சொன்னது கிடையாது. நான் ஒரு எம்ஐ ஃபேன், ஒரு சிஎஸ்கே ஃபேனா அந்த மேட்சை பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு, அந்த ஜெயில் ஜெர்சி போட்டதுக்கு வந்து நாங்க கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம் அது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனா முன்னாடி வந்து அவங்க லாலிபாப் பத்தி பேசலையா, அதை பத்தி நீங்க பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. நாங்க முன்னாடி வீடியோல நாங்க போட்டிருக்கோம், லாலிபாப் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் வந்து போட்டாங்க. அது இல்லாம லாலிபாப்ஸ் வந்து ஸ்டேடியம்குள்ள வந்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுவே வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சோம். சிஎஸ்கே முன்னாடி வீடியோலயே போட்டிருந்தோம் நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ரியாக்ஷன் ரிவ்யூ வீடியோ, ரேங்க் வீடியோன்னு சொல்லிட்டு அதை சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வச்சு செஞ்சிருந்தோம். அந்த வீடியோலாம் நீங்க வந்து பார்க்காம லைக் வந்து நாங்க ஒரு வீடியோ வச்சுட்டு ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டா நாங்க பயஸ்டா இருக்கோம், எதுவுமே பேச மாட்டோம், இவங்களை பார்த்தா வந்து நாங்க பெருமையா பேசுவோம் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதுலயும் நாங்க அப்ப இந்த கண்டென்ட் ஃபுல்லாவே நீங்க பேசுறது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தோம். 2 இடத்துல பண்ணியிருந்தோம். ஒரு இடத்துல என்னன்னா, பிரெவிஸ் வந்து அந்த ரிவ்யூ வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க ரிவ்யூ அப்போ ஐ மீன் அந்த ரீப்ளே அப்போ பார்க்கல. அதுக்கப்புறம் இன்னொரு கேமராவில் போடுறப்பதான் அது அவுட் கொடுத்ததுக்கு அப்புறமா 2 ரன் ஓடி இருந்தாங்க போல. பால் வந்து அவுட் கொடுத்தா டெட் ஆயிடும்ன்ற ஒரு சிம்பிள் ரூல் கூட அவங்களுக்கு தெரியாம 2 ரன் ஓடினது அவங்க தப்பு தான். ஸோ அது நாங்க ஒத்துக்கிறோம். அது அவங்க ரிவ்யூ வந்து ஆக்சுவலி 15 செகண்ட்ஸ்க்கு மேலேயே போயிடுச்சு, 20 செகண்ட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுலயுமே டு கிவ் கிரெடிட்ஸ் டு தெம், அந்த ஸ்டேடியம்ல அந்த டைமர் வரலன்றது உண்மைதான். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்க, சொன்னாங்க. சரிங்களா, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஃபேன்ஸ் கோசரம் ஆர்சிபி வந்து இந்த சீசன் இல்ல என்னைக்குமே கப்படிக்க கூடாது அப்படின்ட்டு வந்து நானும் அவனும் யாரோ சொல்லியிருந்தோம். அது மேபி அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட்டா கூட இருக்கலாம். அது நாங்க வந்து நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன், நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் தான் வச்சுக்கோங்களேன். பட் த திங் இஸ், அதை அந்த மாதிரி பண்ணாதீங்க, பண்றது தப்பா இருக்கு அப்படின்றதான் வந்து இங்க நாங்க சொல்ல வந்தோம். பேசிக்கா அதை நாங்க தப்பா கன்வே பண்ணிட்டோம். அதை நான் இங்க வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஆஸ் ஆர்சிபி ஃபேனா பார்க்கும்போது ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா நாங்க அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வாரம் வீக்லி அப்டேட்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா பெரிய நியூஸ் ஒன்று வந்துருச்சு, ஐபிஎல்லே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐபிஎல் ஹஸ் பீன் டெம்பரரிலி சஸ்பெண்டட். அதாவது ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து எல்லாருமே அரசல் பரசலாம் நியூஸ் போயிட்டு இருந்துச்சு, ஐபிஎல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா, வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் குஷியாகவும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஒரே
அப்செட் ஆகவும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸை கலாய்க்கவும் அதுக்கப்புறம் வந்து விவரம் கரெக்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ஓரளவுக்கு ரிலீஃபா இருக்கு இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு. அந்த 1 வீக்ன்றது எப்படி மாறுனே தெரியாது. இப்போ வந்து இங்கிலாந்துல நம்மளுக்கு ஒரு டூர் இருக்கு ஐபிஎல்க்கு அப்புறம். இப்போ 1 வீக் கழிச்சு ஐபிஎல் நடந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்து டூருக்கு நம்ம போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 to 5 days கேப் தான் இருக்கும். ஸோ உடனே நம்ம வந்து இங்கிலாந்து டிராவல் பண்ணி அந்த டூர் விளையாட முடியாதுன்ற காரணத்தினால இங்கிலாந்து வந்து ஒரு ஆஃபர் பண்ணிருக்காங்க. லைக் நீங்க வந்து இங்கிலாந்துல டூர் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற மேட்சஸ் வந்து இங்கிலாந்துல இருக்க கிரவுண்ட்ஸ் வச்சு நீங்க வந்து ஐபிஎல் நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மேபி அது எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைனா வந்து 1 வீக்ல எப்படி பிக்சர்ஸ் எல்லாம் மாத்திட்டு உடனே ஆரம்பிச்சிட மாட்டாங்க. கண்டிப்பா வந்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்கும் போதுன்ட்டு நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஆனா ஐபிஎல் வந்து ஷுவரா வந்து ரெஸ்யூம் ஆகும் திரும்ப. அண்ட் ரெஸ்யூம் ஆகும், நீ சொல்றது கரெக்ட். அந்த ரெஸ்யூம்ன்ற வார்த்தை முக்கியம். நம்ம கோவிட்லயுமே பார்த்தோம்ல, அந்த 2021லயா அந்த டைம்ல அந்த வருண் சக்கரவர்த்தி வைரஸ் எடுத்துட்டு வந்தாரு கேகேஆர் கேம்ப்குள்ள. அப்போ எப்படி வந்து ஐபிஎல் வந்து பிரேக் ஆச்சு, ஒரு செப்டம்பர் மாசத்துல வந்து ரெஸ்யூம் ஆகுறப்போ எங்க விட்டாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா, மோஸ்டா தெரிஞ்சிருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, தெரியல அப்படின்னா அது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சிஎஸ்கேக்கு இந்த சீசன் ஓவர். ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் ஆஃப் த டேபிள்ல தான் இருப்பாங்க. அது அப்படி தான் கண்டினியூ ஆகும். ஹரி சொன்ன மாதிரி இதுவும் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கிலாந்து சொன்னாங்க, அவங்க இங்கிலாந்துல வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே சொல்றேன், ஆர்சிபிக்கு சம அட்வான்டேஜ். சால்ட்டு, பெத்தலு, லிவிங்ஸ்டனு குசியா இருப்பாங்க. ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி லிவிங்ஸ்டன் வந்து திரும்ப ஆர்சிபிக்கு ஒரு ஃபார்முக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப் ஆஃப் த டேபிள் ஆர்சிபின்னு சொல்லும்போது டாப் ஆஃப் த டேபிள் இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, பஞ்சாப் இருக்காங்க. ஸோ பஞ்சாப் 15 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது 11 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பஞ்சாப் 14 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்றாங்க 11 இயர்ஸ் கழிச்சு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்ததுக்கு அப்புறம் விடியல் வந்திருக்கு பஞ்சாப்க்கு. இது வந்து விடியல் கன்வெர்ட் ஆகுமா ஒரு விக்டரியா அப்படின்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இங்க ஒரே ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் சொல்லியிருந்தேன், பஞ்சாப் கிங்ஸ் 11 வருஷம் கழிச்சு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆக்சுவலி அந்த மேட்ச் அவங்க தரம் சொல்ல மேட்ச், அதை பத்தி நீ சொல்லு. நான் மேட்ச் பார்க்கல, நான் பேசல, நீ சொல்லு என்ன நடந்துச்சு அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு மேட்ச் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க பஞ்சாப். பிரியான் சாரியா வந்து ஒரு குவிக் ஃபயர் ஒரு 25 balls 50 அடிச்சாரு. நல்லா போயிட்டு இருந்துச்சு பஞ்சாப் மேட்ச். பட் ஃபிளட் லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகாதனால மேட்ச் வந்து இப்போதைக்கு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டு அபேண்ட் பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஆன் பேப்பர் என்ன இருக்குன்னா ஃபிளட் லைட்ஸால மேட்ச் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இருக்கு. பட் ட்விட்டர் நீங்க திறந்து பார்த்தாலே தெரியும் என்ன நிலவரம்னு சொல்லிட்டு. அப்போதான் வந்து சீரியஸா வந்து அட்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருந்துச்சு. ஸோ தரம்சாலா வந்து ஒரு டேஞ்சர் ப்ரோன் சொன்னா மாறிடுச்சு. ஸோ ஃபிளைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்துறாங்க ரெண்டு டீமுமே. அண்ட் பஞ்சாப் வந்து 16 பாயிண்ட்ஸோட டாப் 3ல இருக்காங்க. நீ இந்த மேட்ச்ல பஞ்சாப் பத்தி பேசுறல, பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப் 3ல இருக்காங்கன்ட்டு. ஏன் கண்ணு வந்து டெல்லி பக்கம் தான் இருக்கு. ஏன்னா டெல்லி வந்து ஆக்சுவலி அவங்க போன மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி இது வந்து அபேண்ட் நடந்தனால அவங்களோட குவாலிஃபைங் ஹோப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனா உண்மையை பார்த்தோன்னா அவங்க இந்த 2 மேட்சுமே தோக்க வேண்டிய ஒரு மேட்ச் தான். ஏன்னா ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டா 133 தான் வச்சாங்க. அந்த மேட்ச் மழை வந்து காப்பாத்தி விட்டுருச்சு டெல்லியை. ஒரு பாயிண்ட் ஏதோ ஃப்ளூக்ல வந்துருச்சு. இந்த மேட்ச் என்னன்னா 10 ஓவர் 120 வச்சிருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஒரு விக்கெட் தான் போயிருந்துச்சு, பிரியான் சாரியா விக்கெட். இந்த மேட்சும் போயிருந்துச்சுன்னா ஒரு 230 240 வச்சிருப்பாங்க அவங்க லக்னோக்கு அகேன்ஸ்ட் அடிச்ச மாதிரி. அண்ட் டிசி சேஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இருக்கும்போது டிசிஆர் அன்லக்கி, ஆனா ஆக்சுவலி லக்கி. புரியும் நினைக்கிறேன். ஸோ எஸ், ஒரு 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருச்சு. 5 ஸ்டார் டூ நத்திங். ஆனா இனிமேட்டு ஏதாவது பண்ணணும். அப்பதான் வந்து மும்பையை சர்பாஸ் பண்ணிட்டு மேல போய் உட்கார முடியும், பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியும். நீ ஆக்சுவலி அதான் மும்பைன்னு சொல்றப்ப நான் அடுத்ததான் சொல்லலான்றது. மும்பை ஜிடி மேட்சை பத்தி பேசணும். அந்த மேட்ச் என்னடா நான் பாக்குறேன் இங்க ஆக்சுவலி கடைசி ஒரு 5 ஓவர் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்போ அந்த கரெக்டா ஒரு ரெயின் டிலே வந்துச்சு. அந்த ரெயின் டிலே வந்துட்டு நான் பாக்குறப்போ ஜிடி வந்து அஹெடா இருந்தாங்க. சரி ஓகே ஜெயிச்சிருவாங்க அப்படின்றப்போ திரும்ப வந்து கூப்பிட்டாங்க. பும்ரா ஒரு சம ஸ்பெல் போட்டாரு, மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலி அந்த மேட்ச் தோக்குற மாதிரி இருந்தாங்க ஜிடி. அதுக்கு மெயின் காரணம் யாருன்னா பும்ராவோட போலிங்கான கிடையாது, ஜிடியோட பேட்டிங். ஒரு மூளையே இல்லாம அந்த ஷாருக் கான்லாம் என்னங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ஒரு பிளேயருங்க. அவர் என்ன ஐடியால இருந்தான்னு தெரியல. அவர் வந்து அந்த பால் தெரியுது பும்ரா வந்து டெட்லியான பவுலர். அந்த பால் அந்த ஓவரை கடந்துட்டாருன்னா அடுத்து அவங்களுக்கு டெட் பவுலிங் இல்ல. ஏன்னா போல்ட்டும் போல்ட் அவுட், பும்ரா போல்ட் அவுட்னு தெரியும். ஆனா அந்த ஓவர்ல அடிக்க போய் அவுட் ஆனாரு, ரஷித் கான் அவுட் ஆனாரு. அப்புறம் திரும்ப மழை வருது. அந்த செகண்ட் ரெயின் பிரேக் வந்துச்சுல, அப்போ வந்து இந்த 4 runs பிஹைண்ட்ல இருந்தாங்க ஜிடி. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஏன்னா அப்போ அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருந்தா 12-10 மேட்ச் முடிஞ்சிருக்கணும், மேட்ச் ஷுட் கெட் ஓவர் அப்படின்னு இருந்துச்சு. அப்பவே டைம் வந்து 11:45 ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா 11:50 மழை நிற்கணும், 5 minutes மழை நிற்கணும், பிளேயர்ஸ் திரும்ப வந்து அந்த மேட்சை முடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் இம்பாசிபிள். 12 o'clock வரைக்கும் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு அப்டேட் பண்றாங்க, இல்ல 12:15 மேட்ச் ஆரம்பிச்சா போறோம், மேட்சை வந்து முடிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு போடுறாங்க 19 over கான்டெஸ்ட்டுக்கு. சரியா, சரி ஓகே 12:15 பார்த்தா 12:10 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வராங்க, இல்லைங்க சாரி ஸ்கிராச்
12:30 வரைக்கும் கூட விளையாடலாம், 12:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் இருக்கு, அப்போ வரைக்கும் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பால் போடலாம் 19th ஓவர்ல அப்படின்றாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, எப்படி ஒரு இதை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. இது வந்து யாருக்காக மாத்துனாங்க, என்ன மாத்துனாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா அந்த கிரவுண்ட்ஸ்மேனுமே வந்து அந்த கவர்ஸ் எடுக்க முடியாது, தேவர் நாட் கோப்பிங் அப் வித் அம்பையர்ஸ். ஆனா அவங்களே சொல்லியிருப்பாங்க முடியாதுன்ற மாதிரி கிரவுண்ட்ல சொல்லியிருப்பாங்க. ஆமா. அம்பையர்ஸ் வந்து இல்ல விளையாடலாம், இது மேட்ச் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து கேஷுவலா பனானா சாப்பிட்டு அப்படி ஜாலியா இருந்துட்டு இருப்பாரு. அவருமே வந்து அம்பையர் டக்குன்னு ஹர்திக் பாண்டியா கூப்பிட்டு இந்த மாதிரி மேட்ச் நடத்திடலாம்பா அப்படின்னு சொல்லும்போது அவருமே அன்ஹாப்பியா இருந்தாரு. அது மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. டீம் ஆமா. வாஸ் நாட் ஹாப்பி. லைக் வந்து அவங்களுக்கு வந்து ஷுவர் விக்டரி மாதிரி இருந்துச்சு. அது வந்து மேபி ஒரு ரீசன், லைக் 2 hours தானே ஆடி முடிச்சிடலாம், ஒரு ரிசல்ட் வந்து கன்ஃபார்மா கிடைச்சிரும் அதனால ஆனாங்களா, இல்ல கொஞ்சம் ஃபிஷியா தெரியுது பரத் சொன்ன மாதிரி. அதுதான் எனக்கு அது விஷயம் தெரிஞ்சது. பட் அகைன் அம்பையர் இண்டியன்ஸ் கலாய்ப்பாங்க. கலாய்ச்ச எல்லாருக்கும் வந்து அம்பையர் இண்டியன்ஸ்லாம் இல்லைங்க, இப்போ என்ன அம்பையர் டைட்டன்ஸ்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யா த திங் இஸ் அது எண்ட் ஆஃப் த டே மேட்ச் ரிசல்ட் வேணும்னு ஆடினாங்க. அதுல ஆனால் ஹர்திக் பாண்டியோட டெசிஷன்லாம் கடைசி ஓவரில் 15 ரன் வேணும், தீபக் சகரை கொண்டு போய் கொடுத்தாரு, அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம. கடைசியில ரன் அவுட் ஒன்று மிஸ் பண்ணுவார் பாருங்க. மிஸ் பண்ணதை கூட நான் மன்னிச்சிருவேன். த்ரோ போட்டுட்டு இப்படி கேள்வி ஒன்று கேட்பாரு, எங்க போனீங்க அப்படின்ட்டு. நீ ஏன் த்ரோ அடிச்ச, நீ பாரதிக்கு கையில கொடுத்தா ஒரு சிம்பிள் ஆனா அடிச்சு. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு ஹர்திக் பாண்டியா வந்து கான்பிடண்டா இருந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே மும்பைக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், டெத் பவுலிங் போடுறதா இருக்கட்டும், இறங்கி வந்து நான் கான்பிடண்டா பண்ணுவேன் இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடிய ஆள் தான். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா கான்பிடண்டா இல்லாதனால அந்த டிசிஷன் எடுக்கலையோ, அவர் போடலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். ஆனா சகர் வந்து ஒரு டீசென்டான போலர் தானே. மேபி லைக் அவர் கொடுத்தது வந்து அவ்வளவு பெரிய தப்பா அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். 15 ரன் தானே இருந்துச்சு அப்போ. அதான் சகர் வந்து நல்ல பவுலர் தான், ஆனா அவர் கடைசியா எப்போ டெத் பவுலிங் நல்லா போட்டாருன்னு எனக்கு சொல்லு பாப்போம். சிஎஸ்கே வந்து போட்டாரு டெத் பவுலிங் ஏய் 2019. நீ அங்கதான் நிக்கிற. அதுக்கப்புறம் அது 6 வருஷம் நடந்துருச்சு. இந்த சீசன்லயே கிளாசன் ஒருத்தனுக்கு முன்னாடி ஒரு ஓவர் போட்டாரு, 20 ரன் அதை கொடுத்துருப்பாரு, 30 ரன் அதை கொடுத்துருப்பாரு அந்த ஓவர்ல. அதெல்லாம் நீ பாரு. ஆக்சுவலி அவருக்கு வந்து 12.75 எக்கானமி இருக்காமா கடைசி அந்த டெத் ஓவர்ஸ்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல. 12.75 இட்ஸ் ஓகே. 15 ரன்ஸ் இருக்கே. இதை விட கம்மி தானே நீ சொல்லுவேன், கொன்றுவேன், ஓடிப்போ. ஓகே இட்ஸ் ஃபைன், அது முடிஞ்சு போச்சு. எம்ஏ வந்து ஒரு 2 பாயிண்ட் நாசமா போச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜிடின்னு சொன்னோம்னா, ஜிடில அந்த டாப் 3 பேட்ஸ்மேன் தான் நமக்கு தெரியும். இந்த சீசன் ஃபுல்லாமே ரன் அடிச்சதே அவங்க 3 பேர் தான். கில்லு, பட்லர், சாய் சுதர்ஷன், இவங்க 3 பேருமே வந்து இந்த சீசன் 500+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே சேமா தான் இருக்காங்க. 500, 502, 508 அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் சேமா இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து டாப் ஆஃப் த டேபிள் அவங்க வச்சிருக்கு. இது நீ சொன்னியா, இன்னொரு ஷாட் நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி இந்த 3 பேர் இருக்காங்க பாத்தியா, இவங்க ஃபர்ஸ்ட் 10 மேட்ச்ல கடைசியா ஒருத்தனாச்சும் ஒரு மேட்ச்ல 50 அடிச்சிருக்காப்ல. சாய் சுதர்ஷன், கில்லு, பட்லரு. இவங்க 50 அடிக்காம போன ஒரே ஒரு மேட்ச் உங்க கூட தான். 3 பேருமே அந்த மேட்ச்ல 50 அடிக்கல, இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆமா, ஆனா அவங்க அந்த லோவர் மிடில் ஆர்டர்லயும் எவ்வளவு ப்ராப்ளமா இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அந்த மேட்ச்ல ரதர்ஃபோர்டா இருக்கட்டும், தெவாட்டியாவா இருக்கட்டும், செம்மையான வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் ஆடி ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஷாருக் கான் பக்கம் நான் போக விரும்பல, அவர் விட்டுருங்க. பட் எனக்கு ஏதோ அந்த டீம் உண்மையில நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தோம். அந்த டீமுக்கு வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். ஏதோ நல்லா பண்றாங்க. ஆஷிஷ் நாட்டுக்கு ஏதோ இருக்குங்க. ஏதோ கிளிக் ஆயிடுதுங்க எங்க ஏதாவது ஒரு இடத்துல. இந்த செவன்ஜிரியன் பக்காலில சொல்லுவான்ல, இவங்களுக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படின்ற மாதிரி. ஆசிஷ் நேரான்னு சொன்னே, அது ஒரு நியூஸ் இருக்கு. ஆசிஷ் நேராக ஃபைன் பண்ணிருக்காங்க 15%. அது போங்க, அது எப்ப பார்த்தாலும் ஃபைன். அப்படி வந்தாலுமே அவர் பிசினஸ் சக்சஸ் தான். அங்க வந்து ஜிடி சக்சஸ்ல தான் இருக்கு. அவருக்கு காசே நீ குடுக்கலனா கூட அவர் போயிட்டு அப்போ அந்த பிளேயர்ஸ்ட போயிட்டு பேசிட்டு தான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டான பர்சன். சரி, அதெல்லாம் விட இங்க ஒரு லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் பார்த்தோமா. இதே மாதிரி ஒரு அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஒரு மேட்ச் நடந்துச்சு, கேகே வர்சஸ் ராஜஸ்தான். அதுவும் செம்ம த்ரில்லரு. 208 ஈடன் கார்டன்ஸ்ல அடிச்சாங்க. 207 ஒரு ரன்ல வந்து தோத்துட்டாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த மேட்ச் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம், அந்த சிஎஸ்கே ஆர்சிபி பஞ்சாயத்து அதெல்லாம் பார்த்தோம்ல, அதே மேட்ச் மாதிரியே முக்காவாசி வந்து ஒரு கோ இன்சிடென்டலா என்னன்னு தெரியல, இந்த கேகேஆர் மேட்சும் போச்சு. எந்த அளவுக்குன்னா 200+ டார்கெட் ஃபர்ஸ்ட், சரியா, சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 4 ஓவர்ஸ்ல 43 ரன்ஸ் அடிக்கணும்ன்றது ஃபர்ஸ்ட். ராஜஸ்தானுக்கு அந்த டார்கெட் இருந்துச்சு, சிஎஸ்கேக்கும் அந்த டார்கெட் தான் இருந்துச்சு. செகண்ட் வந்து அதே மாதிரி ரியான் பராக் ஒரு 90+ அடிச்சாரா, அதே மாதிரி இங்க ஆயுஷ் மாத்திரம் 90+ அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ரியான் பராக் 90+ அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. ரியான் பராக் நம்ம வரும், அவருக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு, சரிங்களா. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கடைசி ஓவர்ல எஸ் தூபே ஸ்ட்ரைக்ல இருக்காரு. இங்கேயும் எஸ் தூபே ஸ்ட்ரைக்ல இருக்காரு. 3 பால்ல 13 ரன் வேணும், அங்கேயும் 3 பால்ல 13 ரன் வேணும். அங்கேயும் பவுலிங் டீம் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, இங்கேயும் பவுலிங் டீம் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. இதுல நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்துச்சு. பட் அதுல வந்து டியூ கிரெடிட்ஸ் டு ரியான் பராக் அண்ட் ஆஃப் கோர்ஸ் சுபம் துபே நல்லா எடுத்துட்டு போனாங்க. சாரி, அது வந்து ஆக்சுவலி நிறைய ட்ரோல்ஸ் போயிட்டு இருக்கு, அது வந்து மென்ஷன் பண்ணணும்னு. சோ 95 ரன்ஸ்ல வந்து ரியான் பராக் வந்து தன்னோட விக்கெட்டை தன்னோட கிரஷ்காக வந்து தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னியான மீம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை ஃபன்னியா சொல்லணும்னு நினைச்சோம். 95 வந்து ஆன்டினா பண்டேக்கு பிடிச்ச நம்புறான். அவன் ஸ்டேடியம் வந்ததுனால 95 அவுட் ஆயிட்டாராம்.
அது எனக்கு தெரியல. ஆனா கேகேஆர் ஃபேன் அனன்யா பாண்டே. அது நிறைய கேகேஆர் மேட்ச் ஃபேனான்னு தெரியல. ஆனா நிறைய கேகேஆர் மேட்ச் வந்து பார்ப்பாங்க. சும்மா அதெல்லாம் ரிலேட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஜாலியா இருந்துச்சு. நாங்களும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆர்ஆர்னு சொல்லும்போது ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. ஜெய்ஸ்வால் கோவாக்கு போறதா நம்ம கேள்விப்பட்டோம்ல. கேப்டன்சி கொடுத்து கோவா டீம் வந்து ரஞ்சில டொமஸ்டிக்ல டொமஸ்டிக். எஸ், அவர் வந்து இப்ப கோவாக்கு போகல, பல்கேசி திரும்ப வந்து மும்பையில இருக்க போறதா நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ ஒருவேளை அவருக்கு மும்பையிலே கேப்டன்சி கொடுக்குறன்ற மாதிரி செய்திகள் வந்துருச்சா அப்படின்றதுதான் எங்க கேள்வி. வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சியே வேணாண்டா, ரியான் பராக் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கேப்டன்சியே வேணாண்டா, இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேயரா என் கண்ட்ரிக்கு தொண்டு செய்யறேன்னு இறங்கிட்டானா என்ன நடக்குது? அதுதான் ரீசனா இருக்கும். அதாவது வைஸ் கேப்டனா இருந்தாங்க ராஜஸ்தானுக்கு, கேப்டன்சி கொடுக்கல. பராக் கேப்டன்சி பண்றதை பார்த்துருப்பாரு. ஐயா சாமி விடை கொடு சாமி விட்டு போகின்றேன். பட் அகைன் சோ வந்து ஜெய்ஸ்வால் அவர் பேக்கட் சரி இஸ் கோயிங் டு கண்டினியூ இன் மும்பை ஃபார் தி நெக்ஸ்ட் சீசன். இது ஒரு நியூஸ். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல் நியூஸ் அவ்வளவுதான். இல்ல இன்னும் ஒரே ஒரு நியூஸ் இருக்கு. இந்த இன்ஜுரி அப்டேட்ஸுங்க. நம்ம தேவதர் படிக்கல் ஆர்சிபி எல்லாம் பார்த்தோம். அதுல தேவர் படிக்கல் நல்லா ஆடிட்டு இருந்தார் நம்பர் 3ல. அவரு அன்பார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி காரணமா அவர் வந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா ஒரு கர்நாடகா பேட்டர் கோஸ் இன், இன்னொரு கர்நாடகா பேட்டர் கம்ஸ் இன் அப்படின்ற மாதிரி மாயங்க் அகர்வால் ஆஃப்டர் சோ மெனி லாங் இயர்ஸ் இஸ் கமிங் பேக் டு ஆர்சிபி. எஸ், ஸோ நம்ம வந்து ஹோம் கமிங் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ண வேணாம், தவிர்த்துக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி அப்படிதான் சிஎஸ்கேக்கு நம்ம வந்து ஹோம் கமிங் அப்படின்னு யூஸ் பண்ணி என்னாச்சுன்றதை பார்த்தோம். தட் இஸ் வேற டிபார்ட்மெண்ட். இது ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வராரு. ஆர்சிபிக்கு வந்து இந்த சீசன் தொட்டதெல்லாம் தங்கமா அமைஞ்சிட்டு இருக்கு. மயங்க் அகர்வால் ஒரு சூப்பரான பிளேயர். இப்ப டொமஸ்டிக்ல சூப்பரா கர்நாடகா ஃபார்ம்ல இருக்காரு. ஒருவேளை மயங்க் அகர்வாலுக்கு இது ஒரு பிரேக் த்ரூவா இருக்கலாம் நெக்ஸ்ட் சீசனுக்காக. கரெக்ட் தான். நம்பர் 3 ஸ்லாட்டுமே அவருக்கு ஏற்ற ஸ்லாட் தான் சொல்லலாம். அதுக்கு முதல்ல ஆடணும், ஐபிஎல் நடக்கணும், ஆர்சிபி வந்து உள்ள போகணும். உள்ள போயிட்டாங்க, ஓகே ஃபைனுங்க. மயங்க் அகர்வாலுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு அவருக்கு ப்ரூவ் பண்ற ஒரு இடமா அமைஞ்சதுன்னா நெக்ஸ்ட் சீசன் வந்து அவர் கண்டிப்பா உள்ள வந்துருவாரு. இது ஒரு அப்டேட். ரெண்டாவது அப்டேட் எங்க கேம்ப்ல இருந்து தான். இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி இது ஒரு விஷயம் புரியல கைஸ். நான் ஒன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லைன்ல வாங்க, அவன் கையை விட ஓகே, இவன் காலை விட, இவனுக்கு வந்து இவனை அமுச்சு விடு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி ஒருத்தரா வந்து இன்ஜுரியில போயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் பேடி ரொம்ப ஆஸ்பயர் பண்ணி சிஎஸ்கே விளையாட போறோம் அப்படின்னு ஆசையா இருந்த பிளேயர் கடைசி டைம்ல லிஸ்ட் எல்லாம் பேர் வந்துருச்சு. ஒரு பேரை வந்து டேஷ் பண்ணிட்டு தீபக் கூடா அப்படின்ற ஒரு பிளேயரை வந்து திரும்ப போட்டாங்க. அது என்னன்னா முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ்ல ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் அழுதுட்டே போனாராம், இந்த மாதிரி விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சீசனுக்கு ரூல் வந்துட்டாங்க. அழுதாரா அவர் விளையாட முடியலன்ட்டு அழுதாரா இல்ல நம்ம பேரை அடிச்சுட்டு ஊடா பேர்லாம் எழுதுற அளவுக்கு நம்ம பேர் வந்துருச்சு அப்படின்னு அழுதாரா தெரியல. திரும்ப ஊடா பேரை போட்டு சிஎஸ்கே ஆட போறாங்களே அப்படின்னு நினைச்சு அழுதாரா அப்படின்றலாம் எங்களுக்கு தெரியலங்க. ஓகேங்களா, இதுதான் நிலவரம். ஸோ ஊர்வில் பட்டேல் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்திருக்காரு. ஆல்ரெடியா வந்து பார்த்தோம், நம்ம போன மேட்ச்லயே பயங்கரமா ஆடினாரு. அவர் கொடுத்த ரோல் வந்து சூப்பரா பண்றாரு. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி ஃபியூச்சர் மேட்சஸ்ல எடுத்துட்டு போறாரு அப்படின்றதுதான். ஷேக் ரஷீத் வந்தாரு, ஒரு பெரிய இம்பாக்ட் இல்ல. இவர் ஊர்வில் பட்டேல் ஒரு நல்ல இம்பாக்டா இருப்பாருன்னு தோணுது. இன்டென்ட் இருக்கு. அது ஆக்சுவலி உர்வில் பட்டேல் பத்தி நிறைய பேர் தெரியாது. நாங்க ஆக்சுவலி வீக்லி பீரியட்ல சொல்லலாம் உர்வில் பட்டேல் கொஞ்சம் ஹைப் பண்ணலாம், இப்ப சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுக்க மாட்டாங்கன்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் ஓகே, கமிங் பேக் டு உர்வில் பட்டேல். அவர் குஜராத்ல ஆக்சுவலி சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்ப நான் வந்து ஒரு ஓப்பனா கேட்கறேன். நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷமா மும்பை இந்தியன்ஸ் நான் கலாய்ச்சிட்டு இருப்பேன், ஹரிச்சா கலாய்ச்சிட்டு இருப்பேன். இவங்க பாத்தியா ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் ஒரு இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா கூட்டு வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்க ஆக்ஷன்ல. அடுத்த ஆக்ஷன்ல ரீட்டர்ன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க லோவர் பிரைஸ்ல. அவர் ஒருவேளை அந்த டைம்ல ஆப்ஷன்ல வந்து கண்டிப்பா 5 கோடிக்கு மேல போயிருப்பாருன்னா அவ்வளவு ஃபார்ம்ல இருந்தாரு. சரிங்களா, இந்த மாதிரி எனக்கு என்ன புரியலன்னா, ஆப்ஷன்ல ஒரு டீம் எடுக்கிறாங்க, அந்த டைம்ல இருந்த ஸ்டாட்ஸையும் அந்த டைம்ல இருக்க ரீசன்சி அப்ப ஆடி இருப்பாங்கல்ல அந்த லீக்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறாங்க. ஓகே ஃபைன், நிறைய பேர் ரன் சொல்லிட்டா போறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா ஐபிஎல் ஆரம்பிக்குது. சரிங்களா, ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஐபிஎல் நடுவுலயும் ஒரு 5 months கேப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 4 months கேப் இருக்கு பாத்தீங்களா. இந்த கேப்ல பர்ஃபார்ம் பண்ணி அன்சோல்ட் ஆனவங்கள இந்த மாதிரி ஆக்ஷன் விண்டோவை தாண்டி எடுக்கிறது வந்து கரெக்டானு கேட்டீங்கன்னா ஓகே, அதுக்கு ரூல் இருக்கு ஃபைன். சரிங்களா, ஆனா இந்த பிளேயர்ஸ் அடுத்த ஆக்ஷன்ல ரீடைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது கரெக்டானது எனக்கு தெரியல. ஆஸ் வியூவர்ஸா நீங்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஆக்ஷன்ல சிஎஸ்கே சொதப்பிட்டாங்க ஃபைன், அதுக்கு வந்து ஒரு சீசன்ல இப்ப எடுத்திருக்காங்க 3 பேர், ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், டெவால் ப்ரூவிஸ். ஓகே, இவங்களை எப்படி நீங்க அடுத்த சீசன்ல வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம்? ஏன்னா இவங்க ஒருவேளை ஆக்ஷன்ல போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க கொடுக்குற காசு அதிகமா தான் போயிருப்பாங்க மினி ஆக்ஷன் அப்படின்றப்போ. எனக்கு தெரியல, ரேப் இருந்துச்சு, ரேப் பத்தி நம்ம பார்த்தோம் வீக்லி பீரியட்ல. டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இந்த மாதிரி இப்பவும் பர்மனன்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சது தப்புன்னு தான் தோணுது. ஒரு சிஎஸ்கே ஃபேனா சொல்ல, ஒரு கிரிக்கெட் ஃபேனா சொல்றேன். உங்க ஒப்பீனியனா நீங்க என்னன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். இன்டர்நேஷனல்ல எது பெரிய நியூஸ்? எஸ், ரோஹித் சர்மா அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து. ஆஸ்திரேலியா கூட நடந்த சீரீஸ்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அவர் புவர் ஃபார்ம் அண்ட் தொடர்ந்து அவர் கேப்டன்ஷிப்ல வந்து லூசஸ் இருந்ததுனால
அவர் வந்து வெளில போகணும், டெஸ்ட் கிரிக்கெட்ல ரிட்டையர் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. நான் ரோஹித் சர்மா ஃபேனா சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு கிரிக்கெட் ஃபேனா நீங்க அதை கவனிச்சாலே தெரியும். அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. டெபியூல வந்து ஒரு 150 அடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தொடர்ந்து ஒரு மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்மே வந்து செஞ்சுரி அடிக்கிறதா இருக்கட்டும், தேவையான டைம் நிறைய மேட்ச் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல. அண்ட் ஹஸ் அ குட் கேப்டன்சி ரெக்கார்ட் டூ. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, குட் கேப்டன்சி ரெக்கார்ட் அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் டீசென்ட்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆனதுமே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் எடுத்து போனார், 2 சீரீஸ் ஜெயிச்சு. ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான். எங்கேயோ சம் லேக் ஆனதுனால அந்த சீசன், அந்த இயர் ஃபுல்லாமே வந்து அவருக்கு அன்சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அஃப்கோர்ஸ் அவர் வந்து அவருமே நெக்ஸ்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கன்சிடர் பண்ணி மேபி இப்பயே ஒரு கேப்டன் வேணும் அப்படின்னு யோசிச்சு அவர் வெளில வந்திருக்கலாம். ஸோ அது ஒரு ரீசனா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் யார் கேப்டன் ஆவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பும்ரா தான் வந்து ப்ராஸ்பெக்டா இருக்காரு, அவர் தான் வைஸ் கேப்டன் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து இந்தியா இங்கதான் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க, நாங்க ஒரு யங்கஸ்ட் கேப்டனா எடுத்துட்டு வரோம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில்லோட பேர் தான் வந்து ரொம்ப க்ளோஸா கண்டென்ஷன்ல. மோஸ்ட் ப்ராபப்ளி இஸ் லைக்லி டு பிகம் த டெஸ்ட் கேப்டன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் சுப்மன் கில் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறதே உடன்பாடு இல்லை. அவர் வந்து இஸ் அ பியூர் எக்ஸலன்ட் ஒயிட் பால் பிளேயர். ஒயிட் பால்ல வந்து அவர் வைஸ் கேப்டனா இருக்காரு. நெக்ஸ்ட் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போறது தாண்டி எதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல வரணும், டெஸ்ட் கிரிக்கெட்ல இவர் வந்து அடிச்சுதான் வந்து இந்தியா ஜெயிக்கணும், ஜெயிச்சிருக்கு ஆல்ரெடி அப்படின்ற எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஸோ அப்போ எதுக்கு திரும்ப ரெட் பால்ல வந்து கில்ல ஒரு கேப்டன்சி கொடுத்து அவரோட ஃபோக்கஸ் வந்து திருப்புறீங்க அப்படின்றது என்னோட கேள்வி. நீ என்ன நினைக்கிற பார்த்? இல்ல அதுக்கு எனக்கு பெருசா கேள்வி இல்லை, அவங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுல மேட்டர் என்னன்னா, அது விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சொல்லிதான் பாரு போன வீக்லி பீடியால ரூமர் தான் சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் ரூமர் கிடையாதுங்க, இது வந்து ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டபிள் சோர்ஸ் வந்து வருது அப்படிலாம் சொல்லிட்டு ரோஹித் சர்மா மோஸ்ட் லைக்லி டு லீட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்துங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லியிருந்தோம். அவர் நீ போடா சாலா, நான் ரிட்டையர் ஆகிறேன். என்ன தெரியுது, ரூமர்ஸ் எல்லாம் நம்ப கூடாது, வதந்திகளே நம்பாதீர்கள் டோலர்களே, தந்தி டிவி மாதிரி ஆகிவிடுவீர்கள் அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஜஸ்ட் சேயிங். பட் அகைன் அதுதான் கில் பத்தி எனக்கு பெருசா உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் கேப்டன்சி பண்ணணுமா வேணாமா, டீம்ல இருக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். அவர் நல்ல பிளேயர் தான். மேபி அந்த நம்பர் 3 ஸ்லாட் ஒரு செட் ஆகலையான்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கில் ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர். சரி, ஓகே, அது தட்டி விட்டுரும். பட் எனக்கு பும்ரா தான் வந்து கேப்டனா வரணும். நல்லா பண்ணாரு உண்மையிலேயே, ஒரு பவுலரா நிறைய யோசிக்கிறாரு ஆஸ் எ கேப்டனா. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஏசியா கப்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் விண்டோல வச்சிருந்தாங்க. அதை வந்து சங்கு ஊதிட்டாங்க, அப்படின்ட்டு ஊதி அமிச்சிட்டாங்க. இந்த ஆஸ் யூ நோ, பிகாஸ் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் பேட்டில், அந்த விஷயம் ஒரு டென்ஷன் அவங்க 2 கண்ட்ரீஸ்குள்ள இருக்கிறதுனால மீதி கண்ட்ரீஸுமே வந்து விளாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏசியா கப் நடக்காது. என்ன நடந்தாலும் இப்போ திடீர்னு நாளைக்கே வந்து நாங்க வந்து தோஸ்து பாடா தோஸ்து அப்படின்னு கட்டி பிடிச்சா கூட ஏசியா கப் வந்து நடக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாம அந்த ஆகஸ்ட் மந்த்லி இந்தியா டூர் ஆஃப் பங்களாதேஷ்லாம் இருந்துச்சு, ஷெட்யூல்லாம் கூட வந்துச்சு. அதுவுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது கேன்சலா போஸ்ட் பண்ணான்னு தெரியல. பட் சம்திங் அது நடக்காது அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதான் வந்து இந்த 2 கண்ட்ரீஸ் நடக்கிற விஷயங்கள். இதையும் தாண்டி 3வது அப்டேட் ஒன்று இருக்கு, பிஎஸ்எல் அப்டேட். நம்ம 2 வீக்லி முன்னாடியே பார்த்திருந்தோம். நாங்க பிஎஸ்எல் பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் எங்களுக்கு வேற வழி தெரியல, இப்ப பேசிதான் ஆகணும். என்னன்னா, ஆக்சுவலி பிஎஸ்எல் இஸ் ஆல்சோ சஸ்பெண்டட் ஜஸ்ட் லைக் ஐபிஎல். ஐ திங்க் ராவல்பிண்டி ஸ்டேடியம் ஒரு அட்டாக் நடந்துச்சு நினைக்கிறேன் 2 நாள் முன்னாடி. அன்னைக்குதான் வந்து ஒரு பிஎஸ்எல் மேட்சும் இருந்துச்சு. ஸோ அந்த பிஎஸ்எல் மேட்ச் அப்போ அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே அன்னைக்குதான் வந்து இந்த தரம்சாலா மேட்ச் வந்து ஐபிஎல் சஸ்பெண்ட் ஆச்சு. சரியா, அபேரன் ஆச்சு. அதுக்கு அடுத்து வந்து பிஎஸ்எல் என்ன சொல்லியிருந்தாங்க, பாகிஸ்தான் சூப்பர் லீக் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது யூஏஇல போய் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம், நாளைக்கே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. வித்தின் 2 days நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சொல்லி ஒரு 12 மணி நேரத்துல வந்து அதுக்கும் வந்து சோழியை முடிச்சு விட்டாங்க. இப்போ ரீசெண்டா அகைன் இதுவும் ரூமர்ஸ் தான், பட் மோஸ்ட் லைக்லி நம்பாதீங்க டோலர்களே, வேண்டாம். பட் ஸ்டில் என்ன சொல்றாங்கன்னா, லைக் யூஏஇலயும் இது நடக்காது, பிஎஸ்எல் யூஏஇல நடக்காது, யூஏஇ கவர்மெண்ட் அதுக்கு நோ சொல்லிட்டாங்க பிகாஸ் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாம் வருது. அண்ட் அப்படி இருக்கிறப்போ பிஎஸ்எல் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐபிஎல் மாதிரி பிஎஸ்எல் சஸ்பெண்ட் தான். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. பிஎஸ்எல் திரும்ப ரெசியூம் ஆகுமா, இல்லை ஐபிஎல் திரும்ப ரெசியூம் ஆகுமா அப்படின்றது அடிச்சு காட்டேன் கமெண்ட் செக்ஷன்ல. பட் எனிவே நம்ம அந்த லீகை பத்தி நம்ம எப்படியும் பாக்குறது இல்ல. கடைசி 2 வாரம் ஃபேன் கோட்லயும் அது அவைலபிளாவும் இல்ல, தூக்கி விட்டாங்க அப்படின்றப்ப அந்த லீகை நம்ம பார்க்கவும் இல்ல. அந்த லீகை பத்தி எந்த அப்டேட் நம்ம பார்க்கல. சரிங்களா, அதனால அந்த லீகை தட்டி விட்டு தூக்கி விட்டு போயிட்டே இருக்கும். அடுத்து கடைசியா இருக்கிற ஒரே ஒரு அப்டேட் இந்த உமன்ஸ் கிரிக்கெட். நம்ம போன வீக்லி பிடியிலே பார்த்திருந்தோம், ஒரு ட்ரை சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கால. இந்தியா ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா ட்ரை சீரிஸ் போகுது அப்படின்ட்டு. ஆனா அந்த ட்ரை சீரிஸுமே ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்துருச்சு. ஃபைனல்ஸ் இந்த சண்டே நடக்க போகுது பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி சூப்பரா ஆடினாங்க, இந்தியா வந்து சூப்பரா டாமினேட் பண்ணி எடுத்துருந்தாங்க. நம்ம அதை போன வீக்லி பீரியட்ல பார்த்தோம். பட் இப்போ ரீசெண்டா இந்தியா ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. ஆக்சுவலி ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்கன்னு சொல்றத ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றோம். ஏன்னா செம்ம பர்ஃபார்மன்ஸ்ங்க ஸ்ரீலங்கா. முன்னாடி எல்லாம் எப்படின்னா, இந்த சமாரி அத்தை பத்தின ஒரு பிளேயர் இருப்பாங்க ஸ்ரீலங்கால, அவங்க தான் ஸ்ரீலங்கா அப்படின்னு இருந்துச்சு.
எப்படி இந்த ஏலி மேட்சஸ் வெஸ்ட் இண்டீஸ்ல பார்த்தோம்ல அதே மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அதெல்லாம் இல்லைங்க. சம்மாரியா துப்பட்டுவை தாண்டி அந்த டீம் இருக்குன்றதுக்காக எல்லாரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க. அது பேட்டிங்லயா இருக்கட்டும் பவுலிங்லயா இருக்கட்டும் செம்மையா இருக்கு. ஆனா அவங்க இந்தியாவை போட்டு அவங்க ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. இந்தியா ஸ்ரீலங்கா as I told you in the finals. சவுத் ஆப்பிரிக்காவுமே வந்து ரொம்ப டீசெண்டா ஆடினாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க என் லைனை வந்து கிராஸ் பண்ணல. ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி சரிங்களா, நல்ல கேமு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த எண்ட் லைனை கிராஸ் பண்ணதுனால அவங்க 2-3 மேட்ச் க்ளோஸா போய் தோத்தாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டா அகைன்ஸ்ட் இந்தியா சொல்லி ஆகணும், ஒரு 330 340 கிட்ட அடிச்சாங்க இந்தியா. அதுல தேங்க்ஸ் டு ஜெமிமா ராட்ரிகஸ் செம்ம செஞ்சுரி சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, செம்மையா ஆடுறாங்க அவங்க. அண்ட் அதை அடிச்சாலுமே சவுத் ஆப்பிரிக்கா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து ஒரு 20 ரன்ஸ் மார்ஜின் தான் தோத்தாங்க. செம்மையா போகுது. பட் அகைன் ஃபைனல்ஸ்ல யார் ஜெயிப்பாங்க? லைக் என்னோட பெட் இஸ் ஆன் இந்தியா ஆஸ் ஆல்வேஸ். பட் இருந்தாலும் ஸ்ரீலங்கன் கண்டிஷன், ஸ்ரீலங்கா இஸ் ஆல்வேஸ் ஆன் டாப் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. அண்ட் ரீசெண்டா வேற இந்தியாவை தோக்கடிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா, அதனால ஸ்ரீலங்கா தானே ஜெயிப்பாங்க இந்த ட்ரை சீரிஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்ட் இனிமேட் வீக்லி பீட் எபிசோட்ஸ் வந்து ஃப்ரைடே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் போகும். இந்த வாட்டி ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால பரத் வந்து அவுட் ஆஃப் டவுன் மாட்டிக்கிட்டாரு. அதனால வந்து வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ இனிமேட்டு கரெக்டாக வீடியோ வந்துடும். இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு எங்க டைம் லைன் போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ரிவியூஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது ரெகுலராக பார்க்கறதுக்கு கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீ என்ன அப்டேட் நீ போடுவ அடுத்த 2 வாரம் கிரிக்கெட் அப்டேட்? நீ சொல்லு பார்ப்போம், என்ன இருக்கு நம்மளுக்கு? அப்டேட் வேற இல்ல. சரி பாப்போம், என்ன இருக்கோ எடுத்து பொறுக்கிட்டு வந்து கொடுப்போம் வீக்லி பீடால. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.